ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறது. ஸோ நான் உங்களுக்கு அதை மட்டும் சொல்ல போகிறதில்ல, அதோடு சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் அண்ட் கீஸ், மார்க் ஸ்கோரிங் ஏரியா, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 1 இயர் கொஷின் பேப்பர் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஆக்சுவலாக சொல்லணும்னா, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள் ப்ளீஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மார்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. சோஷியல் சயின்ஸ் ரொம்பவுமே ஒரு போரான சப்ஜெக்ட் தான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா புக்கை ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக தியரியாக தான் இருக்கும், எல்லாருக்குமே அது டென்ஷன் தான் ஆகும். ஆனால் நீங்கள் எழுத போகிற லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் இதுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஏன்னா 4 சப்ஜெக்ட் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு லாஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஏன்னா அந்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் லேசியாக ஃபீல் ஆகும். ஆனால் யாருமே அப்படிலாம் லேசியாக ஃபீல் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் பூஸ்ட் பண்ண போகிறதே சோஷியல் சயின்ஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, சோஷியல் சயின்ஸில் எப்போயுமே டீட்டெயில் கொஞ்சம் கஷ்டமாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வேணால் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் சரியாக எழுதாமல் போய் உங்கள் மார்க் வந்தால் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு ஆயிரும். ஏன் சொல்கிறேன்னா, 5 மார்க் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு. இது ஏன் நான் 5 மார்க்னு சொல்கிறேன்னா, ஏன்னா 5 மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நிறையா மார்க் கேரி ஆகும்னு நினைக்கிறேன், வெயிட்டேஜ். நான் அதுக்கப்புறம் வீடியோ வரும்போது நான் சொல்கிறேன். 1 மார்க்கில் 5 1 மார்க்கோ 4 1 மார்க்கோ புக்கிங் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படியும் இந்த கொஷின் வரப்போகுது, இவ்வளோ புக் பேக் வரும், இவ்வளோ புக்கின் வரும், இதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிரும். என்னடா இது, இவ்வளோ புக்கிங் வந்துருச்சு, இவ்வளோ தான் புக் பேக் வந்திருக்கு, என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரிலாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க. ஆனால் உங்களுக்கு படித்ததும் மறந்துடும். ஏன்னா சோஷியல் சயின்ஸ் ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு படித்ததும் மறந்துடும். நீங்கள் பார்க்குறீங்க 14, இந்த 14 1 மார்க் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் ஒரு கீ ஃபேக்டர் பாஸ் ஆகணும்னா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 10 2 மார்க் எழுத வேண்டியது இருக்கும். 10 2 மார்க்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓரளவுக்கு 2 மார்க் ஈஸியாக தான் இருக்கும். இந்த முசோலினி டைமு, அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லாம் ஈஸி. இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால் என்ன, கூட்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இது கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சு எழுத பாருங்கள். நான் சொல்கிறது ஒரு 60 70 எடுத்தால் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் எக்ஸ்ட்ராடினரியாக நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீ மோஸ்ட்டாக புக்கில் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் நான் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்க்குறேன். மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அதெல்லாம் ஈஸி தான். ஜிடிபி ஒரு பேசிக்கான விஷயம். ப்ரொபோர்ஷன் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுக்கு வரேன். கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டூயின்னு இருக்கும், ரிமெம்பர் ஃபார் திஸ்னு ஒன்று இருக்கும், இந்த பாக்ஸாக இருக்கும், ஒரு ஆத்தர் பேர் போட்டு அந்த பாக்ஸில் ஒரு லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஃபில்லப், அதான் உங்களுக்கு கம்பல்சரியில் வரும். ஃபில்லப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இதில் புக்கு பின்னாடி இருக்க உங்களுக்கு ஃபில்லப்ஸ் தான் இது. அதில் நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு இந்த 3 மார்க் வந்துடும். நீங்கள் கஷ்டமே பட வேணாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்குறீங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எதுலேருந்து வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஜியாகிரஃபியில் இருக்க 3 to 6ன்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் இருக்க டிஸ்டிங்விஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நான் சொன்ன அந்த 3 to 6 நல்லா படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில்லாம் எல்லாருக்குமே தெரியும். ரெட் சாயில், பிளாக் சாயில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படித்து நீங்கள் எழுதிடலாம். இந்த ரோட்வேஸ், சிவிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் 3 மார்க்கில். சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். க்ரீன் ரெவல்யூஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா க்ரீன் ரெவல்யூஷனில் ரொம்ப முக்கியம் டைம் லைனுக்கு வரும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் நடுவில் இருக்க அந்த வருஷத்தை நல்லா படிச்சுக்கோங்க. 1910 to 1930. ஸோ அந்த 1930 to 1940 ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஈஸியாக தான் இருக்கும். அந்த 1910 to 1930 நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக வந்துடும். நீங்கள் பெருசாக கஷ்டப்பட வேணாம். அதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த மேப் இந்தியா மேப் இருக்கும், அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப் இருக்கும். இதெல்லாம் ஈஸியான மார்க் ஸ்கோரிங் ஏரியா. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுறாதீங்க, விட்டால் உங்களுக்கு பெரிய லாஸு. அதுக்கப்புறம் இந்த 8 மார்க் வரும் பாருங்கள். இந்த 8 மார்க்கில் நீங்கள் எது வரும்னா, எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியில் ஒன்று வந்துடும். ஹிஸ்ட்ரி, ஐ திங்க் ஜியாகிரஃபி இல்லை சிவிக்ஸ் அப்படி தான் வரும். இதில் ஆனால் ஜியாகிரஃபியும் ஐ திங்க் சிவிக்ஸும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 8 மார்க்கில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது.
அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் அது வந்து 8 மார்க்கில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் மேப் பார்க்குறீங்க, மேப்லாம் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் ஈஸியான மேப்பு. ஏன்னா நான் படித்த போதே எனக்கு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்கே வரும்னு ஞாபகம் இருக்குது. தார் டெசர்ட்லாம் ஈஸியானது, ராஜஸ்தானில் தான் இருக்கும். அதெல்லாம் மறக்காமல் எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அந்த கிராப்ஸ் டைப்ஸ்லாம் நிறையா மேப்பில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து குட்டி வந்து கீ ஃபேக்டர். நிறைய பேர் இதில் தான் மார்க் லூஸ் பண்ணி டோட்டல் அடி வாங்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா இது மறக்காமல் இந்த கீ ஃபேக்டர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.